எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் லீடர்ஸை கேட்டு தான் இவங்க டெசிஷன் எடுக்கலாம். அப்போ தான் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். என்னடா ரொம்ப பொறுப்பான பிள்ளையா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரேன்னு தானே பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லை. வாங்க கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். அண்ணா சொல்லுங்கள், என்ன ஆச்சு? என்ன சாட்டர்டே சண்டே அதுவுமா கம்முன்னு வீட்டில் உட்காந்துன்னு இருக்கீங்க? மேட்ச்சுக்கு போனேன், கேட்ச் பிடிக்க போனேன், ஆ டைவ் எல்லாம் அடித்து பாலை பிடிச்சிட்டேன். ஆனால் கீழே விழும்போது ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, வலிக்குது. இந்த 40 வயசில் உங்களை இந்த டைவெல்லாம் அடித்து இப்படிலாம் பண்ண வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கு. தேவையா? நல்ல ஃபீல்டர் தான். தேவையான உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமாக ஆகலை, இப்போ ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமாக ஆகலையா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று கழுத்தை திருப்பின்னு வரீங்க, இல்லை கையை திருப்பின்னு வரீங்க. ஒரு 10 நாள் வீட்டில் உட்காந்து நல்லா ரெடி பண்ணி திருப்பி ஓடி போய்டுறீங்க. இன்னும் ரெடி ஆகிடும், டாக்டர் சொல்லியிருக்காரு. 2 வீக்ஸில் ரெடி ஆகிடுச்சுன்னா திரும்ப அடுத்த வாரம் பூனே போகணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ சரியாயிடும். ஐ வில் பி பர்ஃபெக்ட். என்ன பெயின் தான் பயங்கரமாக இருக்குது. ஐ வில் பி ஃபைன். கொஞ்ச நாள் கைக்கு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா திரும்ப. ஐயா சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கிறதின் காரணம் இதுதான். இப்போ தெரியுதா ஐயா ஏன் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இங்கே வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறாருன்னு? நான் சர்ச்சா லெஃப்ட் ஹேண்ட்லேயே சமைக்கிறீங்க போல இருக்கு. ஆமாம்மா, கை உடஞ்சிருக்குல்ல, போன் தடிப்பட்டு, அதனால லெஃப்ட்லேயே பண்ணுறேன். கை நான் அசைக்க முடியல, வலிக்குது. ஆனால் உனக்காக ஏதாவது பண்ணணும். ஒன்றும் வேணாம், ஓவர் சீன் எல்லாம் வேணாம், ஓகேவா? தயவுசெய்து வாயை பற்றினு கம்முன்னு இருங்க. இந்த கையும் அடி வாங்கிடாதீங்க. பாரு, நானே வருத்தத்தில் இருக்கேன், கிரிக்கெட் ஆட முடியாதுன்ட்டு. டாக்டர் வந்துட்டு வேணாம் கிரிக்கெட்டு ஆட வேணாம், வேணாம். பாரு, அதுதான் ரெடி பண்ணுறேன். நல்லா சாப்பிட்டு கறி எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகி சீக்கிரமாக போவேன். ஆனால் இந்த இடம் பாரு எப்படி பழிச்சாயிருக்குதா. அதாவது மக்களே, சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கே வந்துட்டாங்க. மேட்ச் எல்லாம் ஆடிட்டு வராங்க வீட்டுக்கு. என்னடா இது, மேட்ச் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம், நடு ராத்திரி தானே நம்ம ஆள் வருவார், இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வராங்களே அப்படின்னு பார்த்தா கையை பிடிச்சிக்கிட்டே என் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, சரி ஐயா 5:30 மணிக்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தடவை 2 தடவை பட்டுச்சுன்னா ஓகே, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதே வேலைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தம் சனிக்கிழமை ஃபுல்லாக ஈவினிங்கு நல்லா டாக்டர் வீட்டில் இருந்து, அதுக்கப்புறம் போய் இவ்வளோ பெரிய ஒரு அட்டையை ஒன்று போட்டு ஒரு அட்டையை புதுப்பிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து, எக்ஸ்ரே என்ன சொல்லுது அப்படின்னா, ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆன ஷோல்டரை திருப்பி அதே இடத்துல வச்சுட்டாங்க. ஆனால் அதில் ஒரு போன் மட்டும் மேலே நிற்கிது, தெரியுதா? இங்கே ஒரு போன் மட்டும் மேலே நிற்கிது, தெரியல. ஸோ என்ன சொன்னாங்க? ஏசி ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன். அது மொத்தம் L1 L2 ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டாங்க. L3 இவங்களுக்கு ஆயிருக்கிறது. L3 வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஒரு 3 வீக்ஸ் பெயின் இருக்கும். 6 வீக்ஸ் வரையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. L1 L2 எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு இருக்கிறது ஷோல்டர் டிஸ்லோகேஷன் L3. ஸோ L3 வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 வீக்ஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். திருப்பி அதுவே செட் ஆகுதா, இல்லை செட் ஆகாமல் இருக்கா, இல்லை நம்ம தான் போய் செட் பண்ணணுமா அப்படின்றத 6 வீக்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் பார்க்கணும். ஸோ அது மொத்தம் ஷோல்டர் போய் செட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் ஒரு போன் மட்டும் அந்த எக்ஸ்ரேல பார்த்த மாதிரி தூக்கிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஸோ ஒரு பெரிய ஒரு அட்டை ஒன்று போட்டு ஏகப்பட்ட மாத்திரைகள்லாம் கொடுத்து இப்படி ஒன்று கையில் மாட்டி இருக்காங்க. சரி, all good.
ஆல் குட். ஏற்கனவே நம்ம ஐயா வந்து ஒரு டம்ளர் கூட தூக்கி விற்க மாட்டாரு. அதில் இது வேற மாட்டி விட்டாங்க. சுத்தம் முடிஞ்சது கதை. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அவர் வேலையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வேலையை சேர்த்தும் நம்ம தான் செய்யணும். கரெக்ட் தானே? நான் நிறைய வேலை நிறைய வேலை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நிறைய எல்லா வேலையும் சேர்ந்து. ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ போச்சு. மக்களே, இதுதான் இவர் வந்து சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்ததின் காரணம் வந்து இதுதான். ஏதோ வந்து அவர் வந்து அப்படியே இங்கே இருந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு சாட்டர்டே சண்டே ஆனால் நல்லா வீட்டிலே சாப்பாடு செஞ்சு மத்தியானம் சாப்பிட்டு ஒரு படம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாப் எடுத்துட்டு கம்முன்னு வீட்டில் இருக்கிறது தான். ஆனால் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இதெல்லாம் நடந்ததே கிடையாது எங்கள் வீட்டில். சாட்டர்டே சண்டே ஆனால் ஓடி போயிடுவாங்க எங்கன்னா, ஒன்று மேட்ச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை எதுக்காவது ஒன்றுத்துக்கு. வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம சாட்டர்டே சண்டே, அதுதான். ஓகேவா? இன்னும் வாயை திறக்கல, கைக்கு தானே பூட்டு, வாய்க்கு என்ன பூட்டு? பேசுங்க பேசுங்கன்ற. நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டிலே இருக்கிறாங்க, அதுதான். சரி, எவ்வளோ படம் பார்த்துருக்குறோம். ஓகே, நம்ம இன்னொரு vlogல பார்க்கலாம். என்னதான் நடக்குது, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். ஓகே, பாய்.